இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான ஸ்நாக் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் இதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1/4 கப் அளவுக்கு தேங்காவை பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு 4 ஏலக்காயும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச தேங்காய் ஏலக்காய் கூட நான் ஒரு 5 ப்ரெட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு கையாலே நல்லா பிச்சு போட்டுக்கிறேன். இதை பொடியாக அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்துட்டு உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்தால் குறைச்சிக்கோங்க, இல்லை கம்மியாக இருந்தால் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தெரியும். இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வந்துட்டு பால் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம். இது இப்போது இது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தனியாக ஊற வச்சிடலாம். இப்போது மேலே டாப்பிங்க்கு வந்துட்டு ஒரு பவுலில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செர்ரி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் பெரிய டேபிள் ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை, காஞ்ச திராட்சை. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு நான் வந்துட்டு இங்கே இட்லி பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயுமே வந்து மாவு வந்துட்டு எப்போவுமே இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி குழியில் இந்த மாவெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே நம்ம டாப்பிங்க்கு பொடியாக கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே ஈக்குவலாக எல்லாத்துலேயும் தனித்தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் எடுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒட்டாமல் சாஃப்டாக வருதுன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். சூடாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா பிடிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லைனா ஸ்நாக் ரெசிபி ரெடி. இதை நீங்கள் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்கும் சாப்பிடலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.